Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். துலா ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்தது. மிதுனத்திலிருந்து கும்பராசியை பார்க்கிறார். ரொம்ப துவண்டு போய் வருத்தப்பட்டு எல்லாம் எனக்கு லாஸ் ஆயிடுதுன்னு நினைச்சு கவலைப்பட்ட நபர்களுக்கு கூட கவலைப்படாதேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு அனுகிரகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த டாப் ராசியில அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பெயர்ச்சி ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்து குருவுடைய மாற்றம் நமக்கு தெரியும். சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகுதுன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி ஆகுறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 3 மாதம் இந்த காலத்துக்கு முன்னாடி, அதுலேயும் அந்த 1.5 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக அது காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்மளால பார்க்க முடியுது. சொத்து சேமிக்கிறது, வீடு அமைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது மீனராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வருது உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக. அஷ்டம சனியில தான் கல்யாணத்தை பண்ணுவார், வீட்டை கட்டிப்பாருன்னா ரெண்டையுமே அவளுக்கு அந்த செக்லிஸ்ட்ல சக்சஸ் ஆயிடும். கன்னி, ரிஷபம், தனுசு, கும்பம், சிம்மம் இவர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகங்கள் அப்படிங்கிறது. விருச்சிக ராசி மாற்றமெல்லாம் இப்போதைக்கு பேசவே படாதுன்ற மாதிரி இந்த உடல் ரீதியான உபாதைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மீனத்துல உடல் உபாதை ஏற்படுறதும், மேஷத்துக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதும் இருக்கும். 2025 எப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அடுத்த தடவை பார்த்துக்கலாம்ப்பா, இப்போதைக்கு மனசை மட்டும் கல்லாக்கிங்க அப்படிங்கிற ராசிகள் என்ன? அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானொரு மானை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். 2025 புது வருடம், எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய பலன்கள் எப்படி மாறப்போகுது, யோகங்கள் எப்படி கிடைக்க போகுது. இந்த 2025 யாருக்கு சாதகமான வருடமாக இருக்கும், ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்கா? ஒரு சில டாப் ராசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது துலா ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு இருந்துருக்கு. குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. தனுசுக்கு ஓரளவுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் வந்தாலும் தனுசுக்கு குரு பார்வை வந்துடுது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையிறது. அடுத்தது பார்த்துட்டோம்னா குரு மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்திலிருந்து கும்பராசியை பார்க்குறார். ரொம்ப துவண்டு போய் வருத்தப்பட்டு எல்லாம் எனக்கு லாஸ் ஆகிடுதுன்னு நினச்சி கவலைப்பட்ட நபர்களுக்கு கூட கவலைப்படாதேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அனுகிரகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த டாப் ராசியில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சில ராசிகள் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அந்த ராசிகள் மாறுது. இந்த குரு பார்வை அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எந்த நாள்லேருந்து இல்லை எந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது? பொதுவாகவே பெயர்ச்சி ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வித்தியாசம் இருக்குது. இப்போ நமக்கு ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகுது, இப்போ மே மாதம் பெயர்ச்சி ஆகுது, இப்போ ஏப்ரல் மாதம் பெயர்ச்சினா பெயர்ச்சி ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து குருவுடைய மாற்றம் நமக்கு தெரியும். சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகுதுன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி ஆகுறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 3 மாதம் இந்த காலத்துக்கு முன்னாடி, அதுலேயும் அந்த 1.5 மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக அது காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்திலேருந்தே நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் அதற்குண்டான தயார் பண்ணோம்னா நம்ம இப்போ நாளைக்கு வீடு வாங்குகிறோம், அதுக்கு போய் பார்க்குறோம், அப்புறம் பத்திரம் வாங்குகிறோம், பத்திரத்தை எழுதுகிறோம், அதுக்கு முன்னாடி காசு இந்த மாதிரி தயார் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த இது வந்துடுது. இப்போ சொந்த வீடு கனவு இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ கூட நம்ம சிறுவாபுரியில் தொடர்ந்து 6 வாரங்கள்லாம் பக்தர்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் முருகருக்கு போய் பார்க்குறாங்க. இந்த சொந்த வீடு கனவு இந்த மாதிரி இறை வழிபாட்டை தாண்டி ஒரு 2025 திடீர் யோகத்தினால சொந்த வீடு யோகம் கிடைக்கக்கூடிய ராசிகள், வீடு கிடைக்கக்கூடிய ராசிகள், சொத்து சேமிக்கிறது, வீடு அமைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது மீனராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வருது உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அமையும். ஆனால் ஜென்மசனி நடந்து அதுதான் சொல்ல வராது. 7.5 சனியில் தான் அத்தனையும் கொடுப்பார் அவர். 7.5 சனியில் தான், அஷ்டம சனியில் தான் கல்யாணத்தை பண்ணுவார், வீட்டை கட்டிப்பாருன்னா ரெண்டையுமே அவளுக்கு அந்த செக்லிஸ்ட்டில் சக்ஸஸ் ஆகிடும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கல்யாணம் ஆகணும்னு வீடு வாங்குவார். வீடு வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். சார் ஆக்சுவலி கார் வாங்கிட்டேன் சார், வெளியில் நின்றுருக்கு, வாடகை வீட்டில் இருக்க அந்த கார் நிறுத்தணும் சார், வீடு வாங்கணும் சார் வாங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி மீனராசிக்கு அந்த
மேஷ ராசிக்கு அந்த எண்ணத்தை தூண்ட ஆரம்பிச்சிருவார். நம்ம வாங்கணுங்கிற எண்ணத்தை தூண்ட ஆரம்பிச்சிருவார். ரிஷப ராசிக்கு அதற்குண்டான பணத்தை சேர்க்கறதுக்கு உண்டான காலகட்டம். கடகத்துக்கு உண்மையாகவே அஷ்டம சனி போயிடுச்சு. இப்போ விரைய குரு அவங்க கரெக்டாக பிளான் பண்ணால் வாங்கிடலாம். கடகராசிக்காரங்க பிளான் பண்ணால் வாங்கிடலாம். ஏற்கனவே வாங்கிட்டாங்கன்னா அதுக்குண்டான சீக்கிரம் அடைக்கணுங்கிற ஒரு தன்மைகள் அவங்கக்கிட்ட மனசில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ராசிகள்லாம் வீடு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. துலாத்துக்கு பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அது லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் பூர்வீகமான இடங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு தானாக வரத்துக்குண்டான தன்மைகள் இருக்கும். டக்குன்னு தூங்கிட்டு இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் எல்லாம் இப்படி டக்குன்னு இந்த கேள்வியை கேட்டவன முழிச்சு பார்த்துருவாங்க. திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் திருமண தடைகள் லேட் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அப்போ திருமண யோகம் கிடைக்கக்கூடிய ராசிகள் இந்த 2025 எந்தெந்த ராசிகள்? கன்னி, ரிஷபம், தனுசு, அதே மாதிரி கும்பம். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ரிஷபம் சொல்லிட்டேன், கும்பம் சொல்லிட்டேன், சிம்மம். இவர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகங்கள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய முக்காவாசி ராசிகளில் சனீஸ்வர பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக செட்டிலாக இருக்காரு. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான் கதை. என்னென்னா அதாவது நான் பாட்டுக்கு சும்மா சாதாரணமாக சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்தேன் சார். எங்கே சார் நான் நிறைய மாலில் எல்லாம் பார்ப்பேன், கோயில் எல்லாம் பார்ப்பேன் இல்லையா சார். நீங்கள் சொன்ன மாதிரியே ஆச்சு 7.5 சனியில் தானுவாங்க. அந்த மாதிரி என்னென்னா அந்த 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 யோகத்தை கொடுப்பார். ஆக்சுவலி இட்ஸ் நாட் நமக்கு கஷ்டம்னு கிடையாது, அந்த யோகத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. அதுதான் உண்மை. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் பேப்பர் போடுற கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்குது. வேலை மாற்றம் இல்லை ஒரு தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய ராசிகள் இந்த 2025 இந்த இந்த ராசிகள்லாம் ஷோராக இறங்கலாம். ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, இல்லை வேலை ரீதியாக மாற்றம் ஒரு வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக கை வைக்கலாம் அப்படிங்கிற ராசிகள் கும்பம், மேஷம், கடகம், அதுக்கப்புறம் துலாம். இவங்கெல்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 99% இருக்குது. இவங்களுக்கெல்லாம் மாற்றம் புதுசாக ஆரம்பிக்கிறது சொல்கிறீங்க இல்லையா. மீனம் அந்த புதுசாக ஆரம்பிக்கிறது தெரியாமல் ஆரம்பித்தா போச்சு, அதை தெரிஞ்சுன்னு ஆரம்பித்தா ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மீனத்துக்கு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி 6 மாத காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து புதுசாக ஆரம்பிக்கிறது கன்னிராசிக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு அது டேக் ஓவர் ஆகி சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசிகள்லாம் உங்களுக்கு புதுசாக மாறுறது, அதேமாதிரி மாற்றம் ஒரு காரியத்தை புதுசாக எடுக்கிறதுக்கு. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்கெல்லாம் கண்டிப்பாக இப்போது அதையே நான் ஒரு கான்ட்ரரியாக கேட்குறேன். எனக்கு மாற்றம் வேணும், நான் வந்து மாற்றத்துக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஆனால் இந்த நேரம் மாறணும்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற இந்த நேரம் மாறினா அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற ராசிகள் யார் யார்? சிம்ம ராசி. எதுவுமே மாறக்கூடாது, இருக்கிற இடத்துல இருந்துக்கணும். இல்லைன்னா மாறி கஷ்டப்படணும், அதுக்கு ரெடி ஆகிக்கணும். நான் மாறி கஷ்டப்பட்டதுக்கு ரெடியாக. விருச்சிக ராசி மாற்றமெல்லாம் இப்போதைக்கு பேசவே படாதுன்ற மாதிரி மாறக்கூடாது. 5ஆம் இடத்துல சனி பகவான் வர்றாரு, குரு பார்வையில் குரு 8ல் போய் மறைஞ்சிடுறாரு, 4ல் ராகு வந்துடுறாரு, 10ஆம் இடத்துல கரெக்டாக கேது வந்துடுறாரு. ஸோ இது அலைன்மெண்ட்டே அவ்வளோ விசேஷமாக இல்லை. அப்போது அவர்களுக்கு வந்து இந்த மாற்றம் வந்து கப்பல் கதை மாதிரி ஆகிடும். என்னன்னா சம்பளம் இருக்குது 10,000 ரூபா, எப்படி வரும் அப்படின்னா தண்ணி போயிட்டுருக்கோம், எங்கேயாவது கப்பல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும். அப்போ யாரா சம்பளம் வாங்குறது, நான் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு போன வாரம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜாதகம் வந்து பார்த்தார். அவர் சொன்னார், சார் சூப்பராக போயிட்டு இருந்தேன் சார், நான் டாப் மோஸ்ட் இதில் இருந்தேன். ஒருத்தர் சொன்னார், நான் வந்து அவர்கிட்ட சேர்ந்தேன், கரெக்டாக சேர்ந்தேன், சம்பளம் 8 மாதம் ஆச்சு, அவர் கொடுக்கவே இல்லை. திருப்பி சம்பளத்தை கேட்குறது நியாயம்தான் சார், 8 மாதம் வேலை செஞ்சேன், சம்பளம் கொடுக்க முடியாது போயிருன்ட்டார். இப்போ நாங்கள் வேலை செய்யணுமா, இல்லை வெளியில் வரணுமா, இல்லை சும்மா வேலை செய்யணுமா, இல்லை சம்பளம் வேறு ஏதாவது கிடைக்குமா? இப்போ அந்த 8 மாதம் வேஸ்ட் ஆகிடுச்சு, வேறு இடத்துல எடுக்கவும் மாட்டாங்க சார். நீங்கள் சொன்னது தான் சார் நடந்தது. இப்போ அவரோட இல்லாமல் அதே படத்தில் கவுண்டமணி சார் திருப்பி நம்பியார் சார்கிட்ட வர்ற கதையா? அவர் கேட்டார் எங்கிட்ட, நீங்கள் தான் சார் சொன்னீங்க இது நடக்கும்னு சொன்னீங்க, கரெக்டாக அதே மாதிரி நடந்தது. காலையில் டிவியில் சொல்லிட்டு இருந்தேன், எதிர்த்தாப்பில் தடங்கள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி லாரி நிறுத்திட்டாங்க, வண்டி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் உங்கள் அப்பாயின்மெண்ட் வேறு, உங்களுக்கு வேறு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மிஸ் ஆச்சுன்னா போச்சுன்னு சொல்கிறீங்க, நான் கரெக்டாக அந்த தடங்கள்லாம் மீறி தான் சார் வந்தேன் அப்படின்னாரு அவர். ஸோ இந்த மாதிரியான யோகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து சொந்த வீடு பார்த்துட்டோம், கல்யாணம் பார்த்துட்டோம், வாகனம் பார்த்துட்டோம், நிம்மதி, மகிழ்ச்சி ரொம்ப நாளாக எனக்கு இல்லை
சரியா தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு சஞ்சலம், மனசஞ்சலம், வேலை ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி சிக்கலில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ராசிகள் நிறைய இருக்கும். அவங்களுக்கான மாற்றம் இந்த 2025 இருக்குமா? அவங்க எந்தெந்த ராசி? எதை நோக்கி அவங்க நிம்மதி இருக்குன்ற ஒரு பாயிண்ட் நம்ம தனியாக எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நிம்மதினா எதை நோக்கி? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசைங்க. நான் ஒரு நபர்கிட்ட சொன்னேன், அவர் என்கிட்ட சொன்னார், சார் காசு முதல்ல எனக்கு வேண்டான்னு வேண்டிக்கோங்க சார்னார். எனக்கு பக்குனாச்சு. அவர் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கார். நான் அவரை போய் பார்க்குறேன் அங்கே வெளிநாட்டில். காசு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க சார். போதும் சார், $20 இங்கே வந்தேன். இன்றைக்கி நான் ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 400 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ ஏன்னா இதுக்கு மேலே வந்து எனக்கு சமாளிக்க முடியாதுன்னு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா இப்படிப்பட்ட நபர் இப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். இதுதான் எனக்கு நிம்மதி சார், எனக்கு பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலி நடத்தினா போதும். இன்னொருத்தர் கேட்குறாருன்ட்ட, சார் எப்போ சார் காசு வரும்? கடன் அடைச்சிட்டேன்னா நிம்மதி சார் நான். இதை சொன்னார். சார் நல்ல வேலை கிடச்சா போதும் சார், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். ஒருத்தர் கல்யாணம்னா நிம்மதி சார், பொண்ணை முதல்ல கட்டி கொடுத்துட்டா போதும். அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு நிம்மதிங்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த நிம்மதிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஏஜ், நிம்மதிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பொறுப்பு, இந்த நிம்மதிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கமிட்மெண்ட்டு, நிம்மதிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா இத்தனை விஷயம் இருக்கங்காட்டி பொதுவாக நம்மளால் பிரிக்க முடியல. எதை சார்ந்து? ரிஷபராசிக்கு பணம் கிடச்சிரும், அதில் நிம்மதி வந்துடும் கண்டிப்பாக. அதில் வெற்றி அவங்களுக்கு 100% இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடகராசிக்கு அஷ்டமசனி போனதுலேயே ஒரு நிம்மதியாயிரும் அவங்களுக்கு. அப்பாடா அப்படின்னு திருப்தி ஆயிடுவாங்க. கன்னி ராசிக்கு 6 மாதம் கஷ்டமாக இருக்கும், 6 மாதத்துக்கு அப்புறம் நிம்மதி, திருமணமான நிம்மதி ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துட்டுருக்கு. துலா ராசிக்கு இப்போ தான் கொஞ்சம் என்னால் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடியுதுங்கிறதுல ஒரு நிம்மதி அவங்க ஆவாங்க. அதுலேயும் ஒரு செக் பாயிண்ட்லாம் வச்சுருப்பார் எப்போவுமே. மறைமுக எதிரி வருவாங்க, ஸோ கூட இருக்கவங்களே பின்னாடி போய் பேசுவாங்க, இதெல்லாம் துளாராசிக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் அந்தந்த ராசியை பொறுத்து அது நிம்மதி. அதில் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னா துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் பரவாயில்லையா இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்போ கொரோனா காலத்துக்கு பிறகு நம்மளுடைய வாழ்வியலே மாறிடுச்சு. நோயினாலே நம்ம பதறோம், ஐயோ வித்தியாசமான நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போது ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு இருக்க காலத்தில் நோயிலிருந்து விடுபடக்கூடிய யோகம், அது ஒரு தேக ஆரோக்கியம் ரொம்ப பூராக இருந்தது, இப்போ பெட்டர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ராசிகள். மகரத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா 7 சனி போயிடுத்து அவங்களுக்கு. ஏற்கனவே கொஞ்சம் அப்படியே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டும் ரிலீஃபும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மகர ராசிக்கு நம்மளால் நிறையா பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல, எனக்கு உடம்புலாம் சரியாயிடுதுங்கிற ஒரு தன்மைகள் அவர்களுக்கு இருக்கும். மகர ராசிக்கு இதில் அதிகப்படியாகவே நல்லாயிருக்கும். தனுசு ராசிலையும் இந்த உடல் ரீதியான உபாதைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மீனத்தில் உடல் உபாதை ஏற்படுறதும், மேஷத்துக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதும் இருக்கும். நோயின்னு சொன்னோன்னே எனக்கு அடுத்து ஒரு கேள்வி இருக்கு. காதல் கைகூடக்கூடிய ராசிகள். நோயின்னு சொன்னோன்னு அது வந்துடணும்ல, கான்ட்ரரியா நம்ம ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. காதல் கைகூடக்கூடிய ராசி, நான் எப்பவுமே இந்த திருமணம் கைகூடக்கூடிய ராசிகள்னு நான் இப்போ எடுத்துருவேன். சேஃபர் சைட். ஏன்னா நான் அஸ்ட்ராலஜி பார்க்கும்போதே 2 விஷயம் நான் சொல்றது, எப்பவுமே அம்மா அப்பாவை வந்து மனசை சங்கடமே படுத்தக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங். நான் மற்ற அஸ்ட்ராலஜர் எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல, பட் நான் வந்து எப்போவுமே யூடியூப் ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை நான் பேசுகிறதுக்காகவோ நான் அது கொண்டே வர மாட்டேன். நான் வந்து எப்போவுமே அம்மா அப்பா வந்து சங்கடப்படக்கூடாது, எதானா அவங்ககிட்ட தெரிவிக்கணும், அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் நிறைய அப்பாவை வந்து பார்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கிற சேரில் கண்ணீர் விட்டு அழுதெல்லாம் பார்த்துருக்கேன். சார் நான் தூக்கி வளர்த்த குழந்தை சார், என்னை யாருன்னு கேட்டாங்க சார், அப்படி சொன்னவங்களாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் ஐ ரெஸ்பெக்ட் தெம். அதுதான் நம்மளை தூக்கி வளர்த்தவங்க இல்லையா, அதை அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால் நான் எப்போவுமே திருமணம் ஆகக்கூடிய அல்லது தான் விருப்பம் பட்டதை நிறைவேற்றக்கூடிய ராசிகள் மகர ராசிக்கு சூப்பர். மகர ராசிக்கு அந்த காரியம் சூப்பராக இருக்குது. ரிஷப ராசிக்கு அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். சிம்ம ராசி கூட அந்த காரியம் கொஞ்சம் சக்ஸஸாக முடியும். அரேஞ்சு மேரேஜாக ப்ரொசீட் பண்ணுறவங்கலாம் இதில் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டு வச்சுருப்பாங்க, அரேஞ்சு மேரேஜாக நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போகிறதெல்லாம் போகலாம். மேஷராசிக்கு பேசுறது நல்லது. அது அந்த ஓப்பனிங்லாம் பண்ணுவாங்களே வீட்டில், அதுக்கெல்லாம் மேஷராசிக்கு சூப்பராக இருந்துட்டு இருக்கிறது. இந்த ராசிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த திருமண யோகத்துக்கு தனுசுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. துலா ராசிக்கு ரொம்ப திருமணத்துக்கு உண்டான ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்குது. 2025 எப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அடுத்த தடவை பார்த்துக்கலாம்ப்பா, இப்போதைக்கு மனசை மட்டும் கல்லாக்கிங்க அப்படிங்கிற ராசிகள் என்னென்ன ராசி? சிம்மம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விருச்சிகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கப்புறம் மீனம் மேஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இவங்கெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமே,
அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ தெய்வ வழிபாடு அப்படின்றோம்ல சார், இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு எந்த மாதிரியான ஒரு பிரம்ம முகூர்த்த தீபம் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா மார்கழி மாதத்துலாம் ஜனவரி வருது. ஏன்னா ஏற்கனவே மார்கழி மாதம் வெடிய காத்தால் நம்ம போய் மார்கழி வழிபாடு எவ்வளோ பவர்ஃபுல்லான வழிபாடு பசங்க, ஓசோன் லேயர் படரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மார்கழி திருப்பாவை நோன்பு இருக்கக்கூடியது. பெண்கள் போய் இது பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகிறதுக்காக அந்த இதை எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மாதங்களில் நான் மார்கழின்னு கண்ணபிரான் வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து போய் கோயிலில் கட்டளையாக கொடுத்து பிரசாதம் விநியோகம், மாதம் 30 நாளும் பிரசாத விநியோகம். திருப்பள்ளி எழுச்சி எப்பவுமே கோயில் தான் நம்மளை எழுப்போம். கந்தசஷ்டி கவசம் அந்த இதெல்லாம் பாடி நம்ம கேட்டிருப்போம், சுப்பிரபாதங்கள்லாம். நம்ம போய் திருப்பள்ளி எழுச்சி இறைவனை எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். திருப்பாவை திருவம்பாவை பாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் எப்படி நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறது, சாயந்தரம் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றுறது, சங்கடஹர சதுர்த்தி. ஏன்னா எந்த பூஜைக்குமே இந்த பேர் கிடையாது. சங்கடம் அப்படின்னா எல்லாமே வந்துடுது இதில். இந்த சங்கடஹர சதுர்த்தி பூஜை விரதம் டாப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் சிறப்பான வழிபாடு. இது ராசி தசாபுத்தி இது எல்லாத்தையும் கடந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று, நான் முருக பக்தர், உங்களுக்கு தெரியும். எப்போவுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய நாமத்தை படித்து வெளியில் கிளம்பும்போது முருகா அப்படின்னு போனோம். வீட்டுக்குள்ளே வரும்போது முருகான்னு வந்தால் மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.